கதிர் கேக்குறாரு அவர் தங்கச்சி கிட்ட. எப்படி விழுந்துச்சு? காப்பி குடிச்சிட்டு எந்திரிச்சாரு. திடீர்னு ஃபேனு மேல இருக்க ஃபேனு கீழே விழுந்துருச்சு. ஐயோ கடவுளே, கொஞ்சம் தள்ளி விழுந்திருந்தா நினைச்சு கூட பார்க்க முடியல. கதிரோட அப்பா சொல்றாங்க, என்ன விடுமா, நான் வாழ்ந்து முடிச்சவன், உங்க யாரு தலையிலயும் விழுகல. என்ன மாமா அது, வாழ்ந்து முடிச்சிட்டேன்னு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த குடும்பத்துக்கே நீங்க தான் மாமா ஆணி வேறு. நீங்க அதை இதையும் பேசாதீங்க. ஏற்கனவே நடந்ததை நினைச்சு பயந்து போயிருக்கோம். வெள்ளிக்கிழமை மாமா, அதையும் இதையும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அப்பா, நேத்து எனக்கு கெட்ட கெட்ட கனவா நைட்டு வந்துச்சுப்பா. இத்தனை வருஷம் இல்லாம ஸ்ட்ராங்கா இருந்த ஃபேனு கீழே விழுந்து உடையுது. அதுவும் அண்ணி விளக்கேத்திட்டு வந்திருக்காங்க. அப்ப கீழே விழுகுதுன்னா, அப்பா எனக்கு என்னமோ கெட்டது நடந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்குப்பா. மாமா, நம்ம ஜோசியரை வர வச்சு எல்லார் ஜாதகத்தையும் பாத்துருவோமா மாமா? கதிர்வேல் சொல்றாரு, தாத்தா இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு படையல் போடுறதானே நம்மளோட வழக்கம். இப்பயும் அந்த மாதிரி பண்ணிட்டா நல்லா இருக்கும்ல தாத்தா? கதிர்வேலுக்கு கையில காயம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு அன்பு மயிலறகால மருந்த தடவி கதிர்வேல் கைக்கு மருந்த போடுறாங்க. கதிர்வேலுக்கு வலி தாங்க முடியல. பார்த்து தடவு அன்பு அப்படின்னு சொல்றாரு. அன்பும் எதமா தடவி விடுறாங்க மருந்த. என்னங்க, இப்ப கொஞ்சம் எரியும். அன்பு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சீக்கிரத்துல மருந்த தடவிட்டு போமா. அன்பு, கொஞ்சம் பார்த்து தடவுமா. என்னங்க, நான் தான் சொன்னேன்ல கொஞ்சமா எரிச்சல் இருக்கும்னு. தேங்காய் எண்ணெயில பச்சை மிளகா மிக்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்தேன். அன்பு, எரியுது அன்பு. அம்மா, கையை எரியுதுமா. அக்கா, டக்குன்னு வாங்கக்கா, கையை எரியுது. யாராவது வாங்கல. நாளை சந்திப்போம்.